எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ், தென் ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் டாடா ட்ரஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா என் சந்திரசேகரன் அவர்களுக்கு தேர்ட் டேர்ம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. உண்மையிலே எனக்கு இது ஹாப்பியான நியூஸ் தாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நான் கண்ணால பார்த்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. நான் வந்து 10 இயர்ஸா டாடா குழும பங்குகள் எதையுமே ஹோல்ட் பண்ணல. இப்போ டாடா மோட்டார்ஸ் சில ஆண்டுகளாக நான் வச்சுட்டு இருக்கிறேங்க. நான் ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ்ல என்ட்ரு ஆகிறப்ப டாடா மோட்டார்ஸ் வந்து லாஸ்ல இருந்ததுங்க. ஸோ ஃப்ரம் லாஸ் டு ப்ராஃபிட் நான் கண்ணால் பார்த்துட்டேன். அவர் சேர்மனாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இன்னொரு டேர்ம் அப்படின்றது எனக்கு மகிழ்ச்சியான செய்தி தான். டாடா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் இது மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா டாடா போர்டில் இருக்கிறவங்க சந்திரசேகரன் அவர்களுக்கு இன்னொரு டேர்ம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து டாடா சன்ஸுடைய லிஸ்டிங் அப்டேட் அப்படின்றது தொடர்ந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோங்க. அதாவது மறுபடியும் எஸ்பி குரூப் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க, டாடா சன்ஸை லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கத்து நேல் டாட்டாவோட பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. நான் என்னுடைய வியூவை சொல்லிடுறேங்க. டாடா சன்ஸ் லிஸ்ட் ஆகிறதுக்காக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னைக்கு அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா எஸ்பி குரூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கம்ப்ளீட்டா டாடா குழுமத்தை விட்டு எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்களுக்கு டெட் அதிகமா இருக்கு. ஒரு 18.5% ஸ்டேக்கை வந்து நிறைய பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஷேர்ஸ் எல்லாம் அன்பிளஸ் பண்றதுக்காக கொஞ்சம் ஸ்டேக் சேல் நடக்கிற மாதிரி தெரியுது. தென் தொடர்ந்து டாடா குழுமத்தில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அடுத்து மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு பூனேல ஒரு 1.65 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த லேண்ட்க்கு டெவலப்மெண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு எவ்வளோ சொல்றாங்கன்னா ஒரு 3500 crore சொல்றாங்க. ஸோ இது மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டுங்க. அடுத்து எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு ஒரு வெர்டிக்கல் இருக்குங்க. அந்த வெர்டிக்கலுக்கு கீழே ஒரு லார்ஜ் கிரிட் இன்ஃப்ரா ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்என்டியை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் ஆர்டர் அப்படின்னா அது 2500 to 5000 crore ஆர்டரா இருக்குங்க. சரி, எங்க இந்த ஆர்டர் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்லங்க. அடுத்து இந்தியாவுடைய இவி மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ் நாட்டு நிறுவனமான டெஸ்லா, தென் வியட்நாம் நாட்டு நிறுவனமான வின்ஃபாஸ்ட் இவங்க எல்லாம் உள்ள வந்திருக்காங்க இல்லையா. ஸோ செப்டம்பர்ல சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா இவி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது 5538 இருக்குங்க. இதுல டெஸ்லா, வின்ஃபாஸ்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா லெஸ் தென் 1% தான் அப்படின்னு செய்திகள் வந்திருக்குங்க. அதாவது 0.9% தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேல்ஸ் பண்ணது. ஸோ மெதுவாக தான் உள்ள வர்றாங்க. அடுத்து டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா சென்ற வாரம் கம்பெனி வந்து Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் அறிவிக்கிறப்ப இந்த டேட்டா சென்டர் பிசினஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அது சம்பந்தமான விளக்கங்கள்லாம் வந்திருக்குங்க. அதாவது அந்த டேட்டா சென்டர் பிசினஸ்ல ஒரு $7 billion இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா டிசிஎஸ் மட்டும் அதுல இன்வெஸ்ட் பண்ண போறதில்லை அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. அப்ப அந்த டேட்டா சென்டர் பிசினஸ் டிசிஎஸோட ஒரு சப்சிடரி மாதிரி ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியுது. தென் கம்பெனி இது சம்பந்தமா நிறைய பிரைவேட் ஈக்விட்டி ஃபிர்ம்ஸ்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு செய்திகள் வந்திருக்குங்க. ஸோ டிசிஎஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண போறதில்ல. ஸோ சப்சிடரி அப்படின்றதுனால அதுல ஸ்டேக் டைவர்சிபிகேஷன் இருக்கும். டிசிஎஸ் அதுல ஒரு பார்ட்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது இப்போதைக்கு இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்து டேட்டா சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஈவன் எல்என்டி டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. ஒரு மிட் சைஸ் நிறுவனமான ஆனந்த் ராஜும் வந்து டேட்டா சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ டிசிஎஸ் வந்து டேட்டா சென்டர்ஸ்குள்ள என்டர் ஆகுறது அப்படின்றது கொஞ்சம் லேட்டாக தான் என்டர் ஆகுறாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் உள்ள வர்றவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. ஸோ டிசிஎஸ்க்கு அந்த அட்வான்டேஜ் எப்படி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறி தான். டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. என்ன அப்படின்னா அவங்க ஏற்கனவே ஒரு 90,000 கோடிக்கு பக்கமா செமிகண்டக்டர்ஸ் ரெடி பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஃபாக்ஸ்கான் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் எங்களோட எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், அதுக்காக ஒரு 15,000 crores அடிஷ்னலாக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா ஒரு 4,000 ஜாப்ஸ் வந்து ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றாங்க. அடுத்து Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வாடை ரினியூபிள்ஸ் டெக்னாலஜியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா 48% பக்கமா ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 117% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். H1 ஃபினான்ஷியல் 26 அதாவது ஏப்ரல் 2025 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் முதல் 6 மாசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெவன்யூ 81% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 148% ஏறி இருக்குங்க. அதாவது H1 ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்றப்ப H1 ஃபினான்ஷியல் 26ல வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 46 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏற்கனவே லோயர் வேல்யூவேஷன்ல கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்கு இது ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ்ங்க. தொடர்ந்து கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்றதுக்கான ரிசல்ட்ஸ் இது. அடுத்து மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா லோன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றதுல இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீகார்ல தான் இந்த அவுட்ஸ்டாண்டிங் லோன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி
சாதன் ரிப்போர்ட் சொல்றாங்க. அதாவது பீகார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 57,712 crores இருக்காங்க அவுட்ஸ்டாண்டிங்கா. ஃபினான்ஷியல் இயர் 25, அதாவது 2024-25 அந்த வருஷம் தான் வந்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான ஒரு காலமா இருந்திருக்கு. அதாவது இந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது பயங்கரமா ஏறின காலம் அதுதான். இப்போ 2026, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சிக்கிட்டு வருது. ஃபினான்ஷியல் 26ஓட முடிவில் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க சாதன் ரிப்போர்ட். குறிப்பாக ஃபினான்ஷியல் 25ல போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6.2% இருந்திருக்குங்க. இது ஃபினான்ஷியல் 24ல வெறும் 2% தான் இருந்திருக்கு. இந்த போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் பெர்சன்டேஜ் வச்சு நம்ம எவ்வளவு தூரம் ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25ல டெலிக்வன்ஸ்னால மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாங்க. 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 25ல 3 times கூடி இருந்திருக்குங்க. அடுத்து நாட்கோ ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு $4.2 பில்லியன் டீல் அறிவிச்சிருந்தாங்க ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. அதாவது சவுத் ஆப்பிரிக்கால ஆட்காக் இன்ட்ராம் அப்படின்ற நிறுவனத்துல ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் எடுக்கிறதுக்கான ப்ரப்போசல் ஒன்று சப்மிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இப்போ ரீசெண்டா ஆட்காக் இன்ட்ராமுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா. நாட்கோ ஃபார்மா நம்ம கம்பெனில ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்டேக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தினுடைய போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக ஆட்காக் இன்ட்ராமுடைய ஷேர் ஹோல்டர்ஸும் வந்து 90%க்கு மேல நாட்கோவுடைய அக்விசிஷன்ஸ்க்கு பாசிட்டிவ் நோட் கொடுத்துருக்காங்க. இந்த நல்ல செய்தியை கேட்டு ஆட்காக் இன்கிராமுடைய ஸ்டாக் பிரைஸே பயங்கரமா மேல ஏறி இருக்கு. நான் ஸ்கிரீன்ல போட்டு காட்டுறேன். அடுத்து பயோகான் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட சப்சிடரி மூலமா யூஎஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்று செட்டப் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. இதுக்காக கம்பெனி வந்து ஒரு $30 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டி, அதாவது கேன்பரி சைட் நியூ ஜெர்சியில யூஎஸ்எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்குங்க. அவங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க யூஎஸ்எஃப்டிஏ. அதே மாதிரி லுபின் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கும் யூஎஸ்ல மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குங்க. சோமர்செட் ஃபெசிலிட்டி நியூ ஜெர்சி, அங்கேயும் யூஎஸ்எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு, ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா பயோகான் லுபின் நிறுவனங்களுக்கு அமெரிக்கால மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தென் லுபினை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கும். 25 times ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கும். டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமா இருக்குங்க, 0.3க்கு பக்கமா இருக்கும். பயோகான் கொஞ்சம் ஓவர் வேல்யூ சைடு தாங்க இருக்கும். ஓவராலா சந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுதுங்க. டிசிஎஸோட ரிசல்ட் பிரமாதமா இல்லை. இன்னைக்கு ஹெச்சிஎலோட ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கும் சந்தை. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் மியூட்டடா தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே அவங்க எல்லாம் சரண்டர் ஆயிட்டாங்க. மற்ற செக்டார் கேட்கவே தேவையில்லை. பேங்கிங்கை வச்சு ஸ்டாக் வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிருக்குங்க. 25,000க்கு மேல எப்பனாலும் கீழே போகலாம். எஃப்ஐஎஸ் மறுபடியும் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் டேரிஃப் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம வேல்யூஸ் எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம தேடி பிடிப்போம். அதுதான் நம்மளோட வேலை. அதே மாதிரி ட்ரீம் ஃபோக்ஸை பத்தி சொல்ல மறந்துட்டேங்க. இன்னைக்கு ஒரு 18% பக்கமா மேலே ஏறி இருந்தது இல்லையா. கம்பெனி வந்து டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்காங்க. கம்பெனிக்கு வந்து ஜூலைல இருந்தே பெரிய பிளேயர்ஸ்ல இருந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அதாவது Q2ஓட ரிசல்ட்ஸே வந்து கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். எல்லாரும் உள்ள போறாங்க அப்படின்னு சொன்னோம்னா உள்ள போய் நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எல்லாம் அடிச்சு பிடிச்சி உள்ள போறாங்கன்னா நம்ம வேடிக்கை தாங்க பார்க்கணும். எல்லாமே தூக்கி எரிஞ்சாங்க அப்படின்னா அன்னைக்கு ஒன்று ஒன்றா நம்ம பொறிக்கலாங்க, அவசரம் இல்லை. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட், கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ்ல ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்கிறாருங்க, கம்பெனிக்கு வந்து கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. நீங்க வந்து உங்களோட மெட்ரிக்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணலாங்க. எனக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ்ல வேற எதுவும் கிடைக்கல. இதுதான் வந்து ஒரு அளவுக்கு வேல்யூவேஷன் நல்லா இருந்தது. அதனால நான் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸை பார்த்தேன். அது போக அவங்க ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ்லேயே ஒரு 50% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. தென் ரீசெண்டா அவங்க ஒரு 15 year டீல்லாம் போட்டாங்க MMPL குஜராத்ல. தென் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல எங்களுடைய ரெவன்யூ அப்படின்றது வந்து 4-fold இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற செய்திகள்லாம் வந்துருந்துச்சுங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். கம்பெனி வந்து கொஞ்சம் நல்ல கம்பெனி மாதிரி தெரிஞ்சதுங்க. டெட் மட்டும் தான் எனக்கு ரிஸ்கா தெரிஞ்சது. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் எதை பாசிட்டிவா பாக்குறேன் அப்படின்னா அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ரயில் ஆப்ரேஷன்ஸ் தாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ். தென் அவங்க வெஸ்டர்ன் இந்தியாவில் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ஒரு ரீஜனல் பிளேயர் மாதிரி தெரியுதுங்க. ஸோ கம்பெனி நல்ல டிவிடெண்ட் பே அவுட்டும் இருக்கு, நல்ல டிவிடெண்ட் ஹிஸ்டரியும் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்வேயை நான் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சேன். கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ரொம்ப அண்டர் வேல்யூட் இல்லைனாலும் ஒரு டீசென்டான வேல்யூவேஷன்ல எனக்கு கிடைச்ச மாதிரி தெரிஞ்சது. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிச்சேன். இங்க இருந்து 50% கீழே விழுந்தாலும் நான் ஒரி பண்ண மாட்டேன். ஸோ கம்பெனிக்கு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உறுத்தலா இருந்தது அப்படின்னா தயவு செய்து அதை விட்டுறது நல்லது. அடுத்து ஒரு நண்பர் வந்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் சடனா டிவிடெண்ட் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. எனக்கு நல்லது தாங்க. என்ன காரணம் அப்படின்னா கம்பெனி வந்து அவங்களுக்கு வர்ற வருமானத்துல நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசிஸ்லாம் இருக்கும், அதுல நம்மளுக்கு கொஞ்சம் தர்றாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு டிவிடெண்ட் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு தரலன்னு வச்சுக்கோமே,
அதாவது அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசிஸ், அவங்களோட ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. 5 வருஷம் கழிச்சு தரல அப்படின்னா நம்மளுக்கு வர வேண்டிய பணம், அவங்களுக்கு வருவாயின்னு ஒன்று வரும்ல, அந்த பணம்லாம் அவங்கள்ட்ட தான் அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கும். அவங்க மூட்டை கட்டி வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அவங்கள்ட்ட பணம் இருக்கு அப்படின்னா அக்விசேஷன்ஸ் நடக்குங்க. அக்விசேஷன்ஸ் நடந்ததுன்னா கம்பெனியோட அசெட்ஸ் வந்து க்ரோ ஆகும். கம்பெனியோட அசெட்ஸ் க்ரோ ஆகிறப்ப ஷேர் பிரைஸ் மேலே ஏறிக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ பிஜி நீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு டிவிடெண்ட் வந்தால் சந்தோஷம். டிவிடெண்ட் கொடுக்காம அக்விசேஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷங்க. அடுத்து புக் வேல்யூ பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் புக் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா பேங்கிங், ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து 1.5 டைம்ஸ் சொல்றீங்க. அதர் செக்டர்ஸ்க்கெல்லாம் புக் வேல்யூவை பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டா ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா ஒரு 8 to 10 டைம்ஸ் பக்கமா இருக்குங்க. ஸோ ஐடிசி, டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டர் கிராப் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கெல்லாம் நம்ம பெருசாக புக் வேல்யூ பார்க்க தேவையில்லை. ஃபினான்ஸ் கம்பெனிஸ், அதாவது குறிப்பாக கோல்டு ஃபினான்ஸ், பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், தென் என்பிஎஃப்சிஸ், தென் மைக்ரோ ஃபினான்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம வந்து புக் வேல்யூ பார்த்தா போதும். 2 கான்ட்ரரி இருக்குங்க. அதாவது பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், என்பிஎஃப்சிஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு டெட் டு ஈக்விட்டி அதிகமாக இருக்கும். நம்ம வந்து பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு டெட் டு ஈக்விட்டியை நம்ம பார்க்க மாட்டோம். பட் இந்த சைடு வந்துட்டோம்னா ஐடிசி, ஹீரோ மோட்டர் கிராப், டாடா மோட்டார்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து டெட் டு ஈக்விட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஸோ பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கடன் வாங்கி தான் திருப்பி கடன் கொடுக்க முடியுங்க. ஸோ அதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அங்கே போய் ஒரு பேங்க்ல போய் கடன் இல்லாத பேங்காக பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்க்கவே முடியாது. அதனால தான் நம்ம வந்து புக் வேல்யூவை ஃபோக்கஸ்டாக பார்க்குறோம் பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும். மற்ற செக்டர்ஸ் அதாவது எஃப்எம்சிஜி, தென் ஆட்டோ அவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கடன் இல்லாத கம்பெனியை தான் பார்க்குறோம். புக் வேல்யூக்கு பெருசாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அடுத்து ஒரு பேங்கிங் ஆர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி ஆர் என்பிஎஃப்சி ஆர் மைக்ரோ ஃபினான்ஸ் இதுக்கு எப்படி சார் புக் வேல்யூ கூடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனி லாபம் சம்பாதிப்பாங்க இல்லையா, சம்பாதிச்ச லாபத்தை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் அதிக லாபம் சம்பாதிப்பாங்க. ரீடைன்டு ஏர்னிங்ஸ் மூலமா தாங்க கம்பெனியோட புக் வேல்யூ கூடும். அடுத்து ஒரு நண்பர் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கு சார், பட் பிரைஸ் டு புக் 1 விட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்கோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து நல்ல ரேஞ்சில் தாங்க இருந்துச்சு போன வருஷம். இப்ப சமீபத்தில் அதாவது மார்ச் 10 அப்புறம் கம்பெனிக்கு நிறைய சிக்கல்கள் வந்தது. தென் லாஸ், தென் அவங்களுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல எடுத்த ப்ரொவிஷன்ஸ், அதனால கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருச்சுங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகாது. இன்னொரு 5 to 6 இயர்ஸ்ல டர்ன் அரௌண்ட் ஆயிரும். இப்போதைக்கு புக் வேல்யூ கீழே கிடைக்குது. அடுத்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் போஸ்ட் லிஸ்டிங் என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த செக்டார்ல மற்ற கம்பெனிஸை விட எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் சீப் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ சீப்பா ஒரு ஸ்டாக் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம அதை பத்திரமா வச்சுக்க வேண்டியதாங்க. அதை விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி கிடைக்காது. அடுத்து சனோஃபி இந்தியா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. 29 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு கம்பெனிக்கு கடன் இல்லை, பாசிட்டிவான விஷயங்க. பட் ரெவன்யூ ஃபால்ட் இருக்குங்க. லாஸ்ட் 3 இயர்ஸா 1 இயர்ல 32% கீழே இறங்கியிருக்கு. ஸோ ரெவன்யூ ஃபால்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கும். 32% பக்கமா கீழே இறங்கியிருக்கும். பட் சந்தேகங்கள் எப்படி வருது அப்படின்னா நான் வந்து ஏர்லியர் டேஸ்ல ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல போய் உள்ள மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்ற சந்தேகம் வருங்க. இப்போ எடுத்துக்காட்டா விக்ரம் சோலார் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. சார் நான் முற்காலங்களில் ஹையர் வேல்யூவேஷன்ல போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமையில என்ன பண்றது அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் சனோஃபி இந்தியாவுக்கும் கேட்ட மாதிரி எனக்கு தெரியுதுங்க. நான் செஞ்ச தப்பா உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல நான் உள்ள போய் மாட்டிக்கிட்டேங்க. உள்ள போய் மாட்டினதுக்கு அப்புறம் தான் அது ஹையர் வேல்யூவேஷன்ல உள்ள போயிட்டோம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுல இருந்து என்னால வெளில வர முடியல. 52% லாஸ்ல தாங்க இருக்கு ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும். நான் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன்னா என்னைக்கு ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வருதோ, 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே வருதோ அப்பதான் நான் ஆவரேஜ் பண்ணுவேன். அதுக்கு மேல 45 இன்னைக்கு 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு இருந்தா அப்படியே இருக்கட்டும். நான் புதுசா கொண்டு போய் மறுபடியும் ஓவர் வேல்யூடா இருக்கிற ரிலாக்ஸோல போடுறதுக்கு நான் தயாரா இல்லை. புதுசா இன்வெஸ்ட் பண்றப்ப செஞ்ச தப்பையே திருப்பி செய்யாம நல்ல அண்டர் வேல்யூட் சைடா பார்த்து போக ஆரம்பிச்சிட்டேங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக் வந்து நீண்ட ஆண்டுகளுக்கு பெர்ஃபார்மே பண்ணாம இருந்தா என்ன சார் பண்றது, எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்டர் வேல்யூட் அப்படின்னு நம்ம உள்ள போயிட்டோம்னா என்ன அர்த்தங்க, அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்ல ₹1 மதிப்புள்ள ஒரு ஸ்டாக்கை நம்ம 50 காசு, 20 காசு, 30 காசுக்கு கன்சிடர் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நல்ல வேல்யூவேஷன் உள்ள போயிருக்கோம் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் வேணாலும் வெயிட் பண்ணலாங்க. என்ன காரணம் அப்படின்னா நம்ம ₹1 ஸ்டாக்கை 20 காசு பிடிச்சிருப்போம். இன் அடிஷன் டு தட் கம்பெனி டிவிடெண்ட் தர கம்பெனியா இருந்துன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு அதுலயே நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்கும். தென் கம்பெனி ஏறுறப்ப ஏறட்டும். நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது தொடர்ந்து கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு மட்டும்தான். இப்ப நான் பண்ண தப்பே உங்களுக்கு சொல்றேனே, ரிலாக்ஸோ பெரிய பெரிய தப்புங்க. அதாவது நம்ம அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை பிக் பண்றோம் அப்படின்னா ₹1 ஸ்டாக்கை 50 காசு 20 காசுக்கு வாங்குற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். நான் ரிலாக்ஸோல என்ன பண்ணேன், ₹1 அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படின்னா நான் ₹10 கொடுத்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உள்ள போனோம் அப்படின்னா மாட்டிக்குவோங்க. அதுல நம்மளுக்கு டிவிடெண்ட் வந்தாலும் ஈல்டு ரொம்ப ரொம்ப புவரா தான் இருக்கும்.
அடுத்த ஒரு நண்பர் வந்து என்னுடைய டிமேட் அக்கௌண்ட் வந்து ஜீரோதால இருக்கு சார், நான் வந்து எல்லா ஷேர்ஸையும் ஐசிஐசிஐ டைரக்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காரு. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இதை இங்க இருந்து அங்க கொண்டு போகணும் அப்படின்றதாங்க என்னுடைய கேள்வி. ஏற்கனவே ஜீரோதா நல்லா தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஒய்? ஏற்கனவே ஒரு நண்பர் வந்து நேற்று முன்தினமோ எழுதியிருந்தாங்க. அதாவது ஐசிஐசிஐ டைரக்டை பொறுத்த வரைக்கும் டயர் 2 சிட்டிஸ்ல சர்வீசஸ் வந்து புவரா இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி வேல்யூபிள் இன்புட்ஸை நம்ம எடுத்துக்கணுங்க. ஸோ ஜீரோதாலே நீங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம். இன் அடிஷன் டு தட் ஐசிஐசிஐ டைரக்டை பொறுத்த வரைக்கும் பேங்கோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. முன்னாடி ஐசிஐசிஐ டைரக்ட்ல தனியா ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இப்போ மெர்ஜ்டு என்டிட்டி ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே நம்ம பேங்கை தான் அப்ரோச் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அவங்களும் வந்து டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எதுக்கு ஜீரோதா டு ஐசிஐசிஐ டைரக்ட் இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.